guys, hearty welcome for my channel. நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம அலைட் மோஷனில் எப்படி ஃபாண்ட் இம்போர்ட் பண்ணுறதை சொல்ல பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி இதை பற்றி வீடியோ போட்டாச்சு. பட் இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன அலைட் மோஷன் என்ன வேர்ஷன் யூஸ் பண்ணாலுமே ஃபாண்ட் இம்போர்ட் பண்ண முடியாமல் வந்திருக்கு. ஆக்சுவலாக எனக்குமே அப்படி தான் இருந்தது. நான் இவ்வளோ நாள் அதை ஸ்டாக்கிள் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு லென்ஸ் ப்ளர் எடிட்டிங் பண்ணணும், ஏதாவது இப்போ ட்ரெண்டிங்காக இருக்க மாதிரி எடிட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் தேவைப்படுது. அதனால் நம்ம அலைட் மோஷன் எப்படினாலுமே ஹேங் ஆகும். அது எதையுமே நான் யோசிக்காமல் அதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அந்த ஆப்பை நான் பழைய ஆப் இப்போ இது லேட்டஸ்ட் வெர்ஷன் 4.0.3 அந்த வெர்ஷன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான் இப்போ. ஸோ இதை நான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். ஹேங் ஆகாமல் இப்போதைக்கு நல்லா தான் ஓடிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் எப்படி ஆகும்னு சொல்லிட்டு தெரியாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐகான் டேப் பண்ணிவிட்டு க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கிறேன். நான் ஜஸ்ட் மாதிரி ரஃபாக பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. ப்ளஸ் ஐகான் டேப் பண்ணி டெக்ஸ்ட் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கிறேன். சும்மா நான் அலைட் மோஷன் டைப் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். டைப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நான் கலர் நான் ஒயிட் கொடுத்துக்கிறேன். அலைன் ஆப்ஷன் நான் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபாண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு பார்த்தீங்கன்னா வியூ ஆல் ஃபாண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் கொடுத்துக்கிறேன். இது இந்த 4 ஃபாண்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இம்போர்ட் பண்ணது, ஓகேவா. ஸோ நான் இம்போர்ட்லேருந்து எடுத்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே இருக்கிற டிஃபால்ட்டான ஃபாண்ட்ஸ், ஓகேவா. இந்த மேலே இருக்கிற 3 பார் நீங்கள் டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இம்போர்ட் ஃபாண்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் காட்டுவாங்க. அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டுவாங்க. ஒரு சில ஃபாண்ட்ஸ் மட்டும் காட்டுவாங்க. அது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நோ ஐட்டம்ஸ் எல்லாம் காட்டுவாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போவுமே நீங்கள் ஃபாண்ட்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் டிடிஎஃபாக சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்படி நார்மல் ஜிப் ஃபைலாக இருக்கிறத டிடிஎஃபாக சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு. நான் மேலே ஐகார்டில் லிங்க் தரேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு வாங்க. அண்ட் ஐகார்டில் இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் எப்படி டிடிஎஃபாக மேக் பண்ணுறேன்னு சொல்லி நான் போட்டிருப்பேன். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ஜிப் ஃபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அப்புறமா அதை டிடிஎஃபாக மாற்றிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபைல் மேனேஜரில் நீங்கள் ஃபாண்ட்ஸ் அப்படின்னு போட்டு சேவ் பண்ணி வச்சுருங்க. நான் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்லேருந்து நான் எப்போ எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அப்போலேருந்து நான் யூஸ் பண்ணுற ஃபாண்ட்ஸ் எல்லாமே ஃபாண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டரில் நான் வச்சுருக்கேன். ஸோ இங்கே 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, 3 பார் இருக்குது பார்த்தீங்களா. அந்த பாரை டச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே என்னோடய எஸ்டி கார்டோட ஸ்டோரேஜ் ஒன்று, இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைல் ஸ்டோரேஜ் ஒன்று காட்டுறாங்க. நான் பார்த்தீங்கன்னா எம்ஐ தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன மொபைல் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு காட்டுவாங்க இந்த இடத்துல. ஸோ அதை நான் டச் பண்ண மாட்டி பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபைல் மேனேஜரில் எனக்கு என்னென்ன இருக்கோ அது எல்லாமே எனக்கு இங்கே காட்டுவாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல ஃபாண்ட்ஸ்ன்னு காட்டுறாங்க பார்த்தீங்களா. ஸோ அதுக்குள்ளே நான் போய்க்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற எல்லா ஃபாண்ட்டுமே எனக்கு இதில் இருக்குது, ஓகேவா. நான் இந்த சைக்ளோ அப்படின்ற ஃபாண்ட் நான் ஆட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஜஸ்ட் நான் டேப் பண்ணிட்டேன், அதை நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு அது ஆட் ஆகிடுச்சு. இங்கே நான் இம்போர்ட்டரில் டிக் அடிச்சுட்டு பார்க்குறேன் பாருங்கள். முன்னே உங்களுக்கு 4 காட்டினாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சைக்ளோ ட்ரியல் அப்படின்ற ஃபாண்ட் நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் கைஸ் ஃபாண்ட் ஆட் பண்ணுறது. முன்னே பார்த்தீங்கன்னா நமக்கு 3 பார் டச் பண்ண மாட்டி இம்போர்ட் ஃபாண்ட்ஸ்குள்ளே போன உடனே இங்கே ஒரு மாதிரி பிளாங்காக க்ரீன் கலரில் நீங்கள் உங்கள் என்னென்ன டிடிஎஃப்பில் வச்சுருக்கீங்களோ அதை மட்டும் உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. பட் உங்களுக்கு இந்த மாதிரி காட்டுனுச்சு அப்படின்னா தாராளமாக உங்கள் ஃபைல் மேனேஜருக்குள்ளே போய்ட்டு நீங்கள் இந்த மாதிரி எடிட் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ கைஸ், ஃபாண்ட் ஆட் பண்ணுறதுல நிறைய பேருக்கு அந்த டவுட் தான் இதை நான் கிளியர் பண்ணணும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். ஜஸ்ட் இது ஒரு குயிக் வீடியோ தான். ஸோ ஹோப் யூ லைக் திஸ். அண்ட் இஃப் யூ லைக் திஸ் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றின தாட்ஸை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் டேப் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. அண்ட் இந்த வீடியோவில் நிறையா நான் வளரியிருப்பேன், அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. அண்டு ஃபைனலாக பை.